ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எறா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நான் வந்து 1/2 kg எறா எடுத்தேன். நல்லா கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம், நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட போகிறேன். 3 தக்காளி நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெட்டாக ஆகணும், நல்லா வெதுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தக்காளி கூட உங்களுக்கு சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எறா வாஷ் பண்ணி வச்சுருக்க எறா போட்டுக்கலாம். எறா போட்டுட்டு நம்ம அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எறா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா நம்ம கலர் மாறுது பாருங்கள், எறா கலரும் மாறுது. கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் எடுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 minute அப்புறமா எடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி 2 போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரும் அதில். அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமலே கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. சில்லி பவுடர், மஞ்சத்தூள், இது 2 மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது 2 போட்டாலே எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? இப்படி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட்டு கூட நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி கொஞ்சம் போடுறேன் கலருக்காக. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் எறா வந்து குக் ஆகணும்னு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா குக் ஆகிடும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 minutes வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நம்ம எறா வந்து நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக ஆகும். ஓகேவா? இப்போ வந்து 3 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக எண்ணெய்லாம் விடுது. இப்படி எண்ணெய் விட்டால் தான் உங்களுக்கு வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இவ்வளோ அழகாக கலர் பாருங்கள், ஸ்பைசி யம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எறா தொக்கு ரெடி காய்ஸ். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் கலரை அழகாக வந்துருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.